ஹலோ லவ்லி ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிண்டியில் இருக்கிற சிறுவர் பூங்கா அங்கே தான் வந்திருக்கோம். சில்ட்ரன்ஸ் பார்க்கு. இது வந்து நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் போனோம். கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போகவே இல்லை. நிறையா பேர் வந்து சொன்னாங்க, நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படி என்ன தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளும் போய் பார்க்கலான்னு பார்த்தா, பெருசாக ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன். அதாவது இப்போ நம்ம ஒரு வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, இந்த பக்கம் இருக்கிற பீரோவை தூக்கி அந்த பக்கம் நகட்டும் இல்லையா, அந்த பக்கம் இருக்கிற சோஃபாவை தூக்கி இந்த பக்கம் நகட்டும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் அங்கேயும் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா ஓகே தான், பட் ரொம்ப சேஞ்சஸ் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜூ வந்து சூப்பராக இருக்கும். அதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, ரொம்ப வாக்கபுளாக இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நடக்கிறவங்களுக்கு ஓகே, நடக்காதவங்களுக்கு அங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. பட் இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பாம்பு ரகம்லாம் பார்த்தோம், அது அப்படியே தான் இருந்துச்சு. நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தேனோ அப்படியே தான் இருந்துச்சு. என்ன ஒன்று, அப்போ வந்து பார்க்கும்போது 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இங்கே பாரு இது இந்த பாம்பு, இந்த பாரு மலைப்பாம்புன்னு. இப்போ நாங்கள் எப்போ வந்து அவுட்டரில் வீடு கட்டி வந்துட்டோமோ, இங்கே தண்ணி வெள்ளம் அப்படிலாம் வரும்போது பாம்பும் சேர்ந்து வருமா. ஸோ அப்போ பார்த்து பழகினதுனால பாம்பெல்லாம் பார்த்து இப்போல்லாம் கொஞ்சம் கூட இது பாம்பு தானா அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. பட் மலைப்பாம்பு, அப்புறம் இந்தியன் மலைப்பாம்புன்னு ஒன்று இருந்துச்சு, அப்புறம் வேறு ஏதோ மலைப்பாம்பெல்லாம் இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தா பாம்பு ரகம் பார்த்தா ஓகே அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த சிங்கம் புலி இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கூட எனக்கு தெரியலை. பட் வந்து வண்டலூர் ஜூவில் வந்து நான் வெள்ளை புலியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இங்கே அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அதனால் எனக்கு இதை பற்றின ஒரு ஐடியாவே கிடையாதுங்க. பர்மா மலைப்பாம்பு அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் பெருசாக இருந்துச்சு. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. ஓகே, ரொம்ப சேஞ்சஸ் இல்லைப்பா, இவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிண்டி நேஷ்னல் பார்க் இருந்தது. நல்ல ஒரு காத்தோட்டம். ரெண்டாவது என்னன்னு பார்த்திங்கன்னா, நல்ல நிழல். ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடுவில் இருக்கிறதுனால நல்ல நிழல் இருந்தது. என்னென்னா நடந்து போனாலும் உங்களுக்கு அந்த வேர்த்து ஊற்றுறது அந்த மாதிரி இல்லை. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா, அடல்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா 60 ரூபி, சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு 50 ரூபியோ என்னமோ கேட்டிருந்தாங்க. இங்கே ஒரு விஷயம் நான் பார்த்தேன். என்னென்னா, வாட்டர் கேன் வந்து ஒரு 40 ருபீஸ்க்கு வாங்கினோம். அப்போ வந்து நாங்கள் யோசித்தோம், என்ன 40 ருபின்னு சொல்கிறாங்க, 20 ரூபா தானே அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். ஆனால் அங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா, முன்னாடி கேட்டுக்கு வழியில் வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து ரிட்டன் நம்ம குடித்தோம் இல்லையா, அந்த வாட்டர் கேன் காலியானோன்னா அந்த பாட்டிலில் கொடுத்தோன்னா 20 ரூபி ரிட்டன் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் அங்கங்கே குடிச்சிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லையா, ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்காக அவங்க இப்போ நம்ம 20 ரூபாய்க்கு நமக்கு ரிட்டன் கொடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக அந்த பாட்டிலை நம்ம கீழே தூக்கியே போட மாட்டோம், அங்கே போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு நார்மலாக 20 ரூபா கேன் வாங்கிட்டு நம்ம கண்ட இடத்துலையும் தூக்கி போட்டுறோம். அது மறுபடியும் அவங்க திரும்ப வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பட் இங்கே வந்து அப்படி இல்லை. நமக்கு வாங்கின இடத்துலையே கொடுத்துட்டு ரிட்டன் நமக்கு அந்த 20 ரூபியாக வாங்குறது ரொம்பவே வந்து யூஸ் ஆகின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. கிளி எல்லாமே இங்கே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஆமை வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு போட்ட உடனே வந்து எடுக்க வந்துச்சு. அது இந்த ஜென்மத்தில் எடுக்கிறதே இல்லை போல். என் ஃபோன் பார்த்திங்கன்னா ஹேங் ஆகி ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இது எடுத்தா என்ன, எடுக்கலைன்னா என்னன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஓவராலாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓகே தான். நம்மளோட பறவைகள் சரணாலயம்லாம் வந்து அங்கே வந்து ஒரு டெமோ மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது, உண்மையிலே நல்லா இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நம்ம வந்து பறவைகள் சரணாலயம்லாம் போய் பார்க்குறத விட இதில் ஒரு டெமோவில் பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. ஆனால் அதையுமே என்னென்னா ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலை. அடுத்து பார்த்திங்கன்னா, கூரை விட கவுத்தி போட்டது மாதிரி ஒரு கோழி போச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு என் பையன், என்னம்மா இது தலையில் என்னமோ கவுத்தி போட்டிருக்கு, உடம்பெல்லாம் என்னம்மா கூரை மாதிரி இருக்குது அப்படின்னா சொன்னால், பரவாயில்லையே உனக்கும் கூரை மாதிரி தான் தெரிஞ்சிச்சா, எனக்கும் இது கூரை மாதிரி தான்டா தெரிஞ்சிச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்தோம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் போகும்போது ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா பெஸ்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி 5 லிட்டர் கேனாவது தூக்கிட்டு போயிருங்க, அது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா தண்ணியெல்லாம் வந்துட்டு அங்கே உள்ளே போய் வாங்கினீங்கன்னா க்யூவில் நின்று வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கங்கே வந்து டேப் வச்சுருக்காங்க. உங்களுக்கு டேப் வாட்டர் ஓகே அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக டேப் வாட்டர் வாங்கி பிடிச்சி குடிச்சிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா சூப்பராக உட்காந்து சாப்பிட்றதுக்கான பிளேஸஸ் சூப்பராகவே இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் கையை வீசிக்கிட்டு அண்ணனடை போட்டு போயிட்டோம். கடைசியில் அங்கே உள்ளே போய் சுற்றிட்டு வந்தால் பசி மயக்கத்தில் கண்ணு கட்டி விட்டுருச்சு. திரும்ப வெளியில் வந்து ஹோட்டல் தேடுறதுக்கு பார்த்தா 4 சிக்னல் 5 சிக்னல் தாண்டி வர்றதுக்குள்ளே பாதி மயக்கத்துக்கே நாங்கள் போயிட்டோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பார்க்குக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து நான் கம்பல்சரி நீங்கள் கட்டிகிட்டே போகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம மலைத்தூரல் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. யாரெல்லாம் கிண்டி பார்க்க போகலையோ ஜஸ்ட் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் போகும்போது சாப்பாடை கட்டி கொண்டுட்டு போயிருங்க. தண்ணி முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போங்க. அங்கே இல்லைன்னா டேப் வாட்டர் பிடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.